பேராக்கை சேர்ந்த 26 வயது லோகச்சந்திரன் ராமச்சந்திரன் என்ற தனியார் பல்கலைக்கழக மாணவர் மலேசியாவில் இதுவரை யாரும் செய்யாத சாதனையாக 7 மாநிலங்களில் 9 மலைகளை 7 நாட்களில் தனியாளாக ஏறும் முயற்சியை இன்று தொடங்கியுள்ளார். 1276 மீட்டர் உயரம் கொண்ட ஜொஹோர் குனோங் லேடாங் மலையில் அவரின் சாதனை பயணம் தொடங்கியது. 9 மணி 9 நிமிடங்களில் முதல் இலக்கை வெற்றிகரமாக அடைந்துள்ள லோகச்சந்திரனிடம் அந்த அனுபவம் குறித்து கேட்டறிய வணக்கம் மலேசியா அவரை தொடர்பு கொண்டபோது, டே 1 குனோங் லேடாங் நல்லபடியாக ஏறி முடிச்சாச்சு. நாளைக்கு நெகிரி செம்பிளானில் குனோங் டத்தோவில் ஏற போகிறோம். இதுக்கு முன்னே நான் வந்து இங்கே ட்ரெயின் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாம் ட்ரெயின் பண்ணியிருக்கேன், வந்திருக்கேன் இதுக்கு முன்னுக்கு. ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் ரொம்ப ஹார்டாக இல்லை. ஸோ ஏற்கனவே எனக்கு ட்ரெயில் தெரிஞ்சனால வந்து கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு, ஸ்மூத்தாகவும் இருந்துச்சு. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா ஆல் வென் ஸ்மூத் தான் சொல்லுவேன். ஸோ எந்த ஒரு காம்ப்ளிகேஷனும் இல்லை. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி முடிச்சாச்சு. எந்த ஒரு இன்ஜரி இல்லாமல், எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் இந்த குனோங் லேடாங் முடிச்சாச்சு. அடுத்தது வந்து நாளைக்கு காலையில் 4 மணிக்கு வந்து நெகிசிம்ல உள்ள குனோங் டத்தோ ஏற போகணும். சக மளிகேரியாகவும் உடன் வருபவராகவும் துணை நின்ற சகோதரர்கள் உதயச்சந்திரன் மற்றும் சதீஷ் இருவர் இல்லாமல் குனோங் லேடாங் மலையை ஏறும் முயற்சி முழுமையடைந்திருக்காது என்றும் அவர் கூறினார். இம்முயற்சிக்கு முழு ஆதரவு வழங்கியுள்ளதோடு உடன் செல்லும் வழிகாட்டியாக இசாம் என்பவரை அனுப்பியதற்காக இந்த நேரத்தில் தாமான் நெகாரா ஜொஹோரோவுக்கு லோகச்சந்திரன் நன்றியினை தெரிவித்துக் கொண்டார். இந்நிலையில் நாளை நெகிரி செம்பிலான் குனோங் டத்தோ மலையில் அவர் ஏறவிருக்கிறார். அது குறித்த தகவல்களை வணக்கம் மலேசியா நாளை உங்களுக்காக கொண்டு வரும். கோவிட் காலத்தில் பொழுதுபோக்காக தொடங்கிய இவரின் மலையேறும் நடவடிக்கை இன்று மலேசிய சாதனை புத்தகத்தில் இடம்பெறும் முயற்சியாக வளர்ந்து நிற்கிறது. ஜொஹோர், நெகிரி செம்பிலான், அடுத்து ஸ்லாங்கோர், பஹாங், திருங்கானு, கிடா, பேரா ஆகிய மாநிலங்களில் இவரின் இந்த சாதனை முயற்சி தொடரும்.